ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாட்டு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், இந்த சைஸில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, வரமிளகாய் 4. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல காரமான மிளகான்றதுனால, பெரிய மிளகான்றதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 4-5 இலை கருவேப்பிலை, 1/2 கப் அளவு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இப்போ இதிலையே நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை. இப்போ சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நறுக்குன தக்காளி 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வதக்கி விட்டுறலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து வதக்கின மசாலா தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் தண்ணி சேர்த்து.
இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் மசாலா அரைச்சி அந்த ஜாரையே கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட போகிறோம். இதை மூடி போட்டுடலாம். 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கம கமன்னு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுவையான செட்டிநாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.